ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஒரு விடுதங்க பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவைப்படுற கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது கூடவே நம்ம சமையலும் பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தாங்க பார்க்குற உங்களுக்குமே புரியும். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு என்னென்னா டிப்ஸ்ன்னு சொல்லி பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு டிப்பு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காய் தாங்க. முருங்கைக்காய்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் போய் கம்மி ரேட்டாக இருக்கும்போது நிறைய முருங்கைக்காய் வாங்கிட்டு இருப்போங்க. அந்த மாதிரி வாங்கிட்டு வரும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 நாள் மட்டும்தாங்க முருங்கைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் ஒரு மாதிரி காஞ்சி போயிருங்க. அந்த மாதிரி காஞ்சி போச்சுன்னா முருங்கைக்காய் வேஸ்ட்டாக போருங்க இல்லையா? அந்த மாதிரி காஞ்சி போகாமல் ஒரு 15 நாள் வரைக்குமே முருங்கைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலாங்க. அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. முருங்கைக்காய் அப்புறம் ரொம்ப நீளமாக இருக்கு இல்லையா? அதை நான் பாதியை கட் பண்ணிக்கிட்டுங்க. பாதியை கட் பண்ணி அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சமையல் எண்ணெய் இருக்குல்லையே, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சமையல் எண்ணெய் ஒரு கொஞ்சம் போல் உள்ளங்கையில் ஊற்றிட்டு 2 கையில் நல்லா அப்ளை பண்ணி விட்ட பின்னாடி ஒவ்வொரு முருங்கைக்காயும் எல்லா பக்கம் எண்ணெய் நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த முருங்கைக்காய் குறைஞ்சபட்சம் 15 ஒரு 18 நாள் வரைக்குமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், வாடியுமே போகாதுங்க. நீங்கள் வெளியில் வச்சாலும் சரிங்க, இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாலும் சரிங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நான் பார்த்தேன்னா எண்ணெய் எல்லா பக்கம் நான் அப்ளை பண்ணி விட்ட பின்னாடி இதை நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் பாக்ஸ் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஒரு வேளை உங்ககிட்ட பாக்ஸ் இல்லைன்னா ஒரு கவர் நீங்கள் எடுத்துக்கோங்க. கவருக்குள்ளே இந்த முருங்கைக்காய் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் உள்ளுக்குள்ளே போட்டு நல்லா காற்று போகாத அளவுக்கு நல்லா நீங்கள் டைட்டாக சுற்றி விட்டுக்கோங்க. சுற்றி விட்ட பின்னாடி நீங்கள் லாஸ்ட்டில் எண்டில் நீங்கள் கட்டி விட்டுக்கலாங்க. அப்படிலாம் நீங்கள் ஒரு ரப்பர் பேண்டை போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டா போதுங்க. குறைஞ்சபட்சம் 15 ஒரு 18 நாள் வரைக்குமே இந்த முருங்கைக்காய் வாடியும் போகாமல் அதே போல் காஞ்சி போகாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்க. கண்டிப்பாக அந்த டிப்பு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். 2வது டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. கொதிக்கிற தண்ணியில் பூண்டை போட்டு பாருங்கள், நீங்களுமே ஷாக் ஆகிடுவீங்க. அது எப்படின்னு சொல்லியும் பார்க்கலாங்க. ஒரு கப்பு எடுத்து வச்சுக்கோங்க. கொதிக்கிற தண்ணியை அந்த கப்புக்குள்ளே நீங்கள் ஊற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பூண்டு எடுத்துக்கோங்க. முழு பூண்டை எடுத்துக்கலாம். அப்படிலாம் நீங்கள் உடச்சியும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா முழு பூண்டு எடுத்து அப்படியே நான் போட்டுக்கிறேங்க. இந்த மாதிரி நீங்கள் தலை திருப்பி நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எதுக்காக பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க அப்படின்னும் போது நம்ம கையிலே நார்மலாக பூண்டு உரிச்சிக்கலாங்க. ஆனால் நம்ம வீட்டில் எப்பயாச்சும் ஃபெஸ்டிவல் டைம் இல்லை யாராச்சும் கெஸ்ட்டு வராங்கன்னா அதிக வெரைட்டி அதிகம் சமைக்கணும் போது ஒவ்வொரு பூண்டு பல் நம்மளால் உரிக்க முடியாது இல்லையா? அந்த டைமில் இந்த டிப்பு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ பூண்டு பல் உரிக்கணுமோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சுட்டு அந்த பூண்டு ஃபுல்லாகவே அந்த தண்ணிக்குள்ளே நீங்கள் போட்டுட்டு ஒரு 2-4 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எப்பவும் போல் பூண்டு பல் எடுத்துகிட்டு ஒவ்வொன்றா நீங்கள் உரிச்சு பாருங்கள். அவ்வளோ சீக்கிரமாக அவ்வளோ நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் கூட கையுமே வலி எடுக்காது. நான் பார்த்தேன்னா ஒரே ஒரு 3 நிமிஷம் போல் பூண்டு பல்ல ஊற வச்சுக்கிட்டேன். இப்போ அந்த பூண்டு பல்ல கையில் நான் உரிச்சிட்ருக்கேன். நீங்கள் பாருங்கள், ஒவ்வொரு பூண்டு பல்லாக நீங்கள் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க. எடுத்து விட்ட பின்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பூண்டு பல்லாக எப்பவும் போல் நீங்கள் உரிச்சிக்கலாங்க. நம்ம நார்மலாக உரிக்கும் போது கொஞ்சம் கையை அழுத்தம் கொடுக்கணும், ரொம்ப கையும் வலி எடுக்குங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம கொதிக்கிற தண்ணியில் போட்டு உரைக்கும் போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல நீங்கள் பூண்டு தோலை உரிக்கும் போது பார்த்தீங்கன்னா மொத்த இடத்துல இருக்கிற பூண்டு தோல் எல்லாமே ரொம்ப ஈஸியாக வெளியே வந்துடுங்க. கண்டிப்பாக அந்த டிப்பு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், நான் பூண்டு பல்ல எவ்வளோ ஈஸியாக உரிக்கிறேன்ட்டு பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேங்க. ஒரு வேளை உங்களுக்கு கையில் உரிக்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கத்தி நீங்கள் எடுத்துக்கோங்க. கத்தி வச்சு மேலே கொஞ்சம் பூண்டு தூள் நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதுங்க. முழு தோண்டும் வெளியே வந்துடுங்க. பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்கு கத்தியே தேவைப்படாது. வெறும் கையை வச்சு நீங்கள் லைட்டாக ஒரு இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லா பக்கம் தோல் உறிஞ்சு வந்துடுங்க. ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டு பூண்டு தோல் உரிக்கணும்னு அவசியமே கிடையாது. பாருங்கள் எவ்வளோ சீக்கிரமாக பூண்டு பல் உரிக்கிறேன். நான் கொஞ்சம் ஸ்பீடில் வச்சுருக்கேங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஆனால் டக்குன்னு நீங்கள் பூண்டு ஃபுல்லாக உரிச்சிக்கலாங்க, கை வலி எதுவுமே இல்லாமல். கொஞ்சம் பூண்டாக இருக்குது நார்மல் நீங்கள் கை உரிச்சிக்கலாம். அதிகளில் நீங்கள் பூண்டு இருக்குன்னா இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணிடலாங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ண பூண்டு ஃபுல்லாகவே ஒரு கப்புக்குள்ளே எடுத்து வச்சுக்கலாங்க. எல்லாருக்குமே இந்த டிப்பு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. உங்கள் வீட்டில் வேஸ்ட்டான ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதை வச்சு நம்ம அழகான ஆர்கனைசர் ரெடி பண்ணிடலாங்க. அதுக்கு நீங்கள் பிளாஸ்டிக் பாக்ஸை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க.
ஒரு கம்பி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு கம்பி நீங்கள் எடுத்துகிட்டு நல்லா கேஸ் ஸ்டவ்வில் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸுக்குள்ளே நீங்கள் சின்ன சின்ன ஓட்டையாக அந்த பாக்ஸு உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக நீங்கள் போட்டுக்கோங்க. அந்த சென்ட்ரல் இருக்கு இல்லையா, அந்த சென்ட்ரல் பகுதியை மட்டும் ஓட்டை போடாமல் நீங்கள் அப்படியே விட்டு மிச்சம் பேலன்ஸ் சைடு ஃபுல்லாகவே இதே போல் நீங்கள் ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த பாக்ஸு ஃபுல்லாகவே எல்லா பக்கம் ஓட்டை போட்டு முடிச்ச பின்னாடி இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் வேஸ்ட்டான ஒரு பாட்டில் மூடி தான் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் க்ளூ கம் அப்படின்னா நார்மல் கம்மு அப்படி இல்லைனா டபுள் டேப் எது இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க. நான் பார்த்தனா டபுள் டேப் எடுத்துக்கோங்க. டபுள் டேப் எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு 2 பீஸை நீங்கள் கட் பண்ணிக்கணும். கொஞ்சம் லென்த்தாகவே நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் கட் பண்ணிக்கிற பாருங்கள், இதே போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் பார்த்த லென்த்தாக ஒரே ஒரு பீஸை கட் பண்ணிக்கலையா, இதை நீங்கள் பாதியை கட் பண்ணிக்கோங்க. பாதியை கட் பண்ணிட்ட பின்னாடி இது நம்ம எதுக்காக இட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மூடி இருக்கு இல்லையா, அந்த மூடியை நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த மூடி பின்னாடியும் முன்னாடியும் 2 சைடுமே நீங்கள் அந்த மூடியில் நீங்கள் ஒட்டிக்கணுங்க. நல்லா நீங்கள் ஒட்டி விடுங்க, நல்லா ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஒரு டைம் ஒட்டும் போது நல்லா டைட்டாக ஒட்டிக்கிற அளவுக்கு கொஞ்சம் நீங்கள் சென்டர் பார்த்து நீங்கள் ஒட்டி வச்சுக்கோங்க. இப்போ முன்னாடி ஒட்ட பின்னாடி பேக் சைடு 2 சைடுமே நீங்கள் நல்லா ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி விட்ட பின்னாடி மேலே இருக்கிற அந்த ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டு இந்த டப்பா இருக்கு இல்லையா, இதை நீங்கள் சென்ட்ரு பகுதியில் ஒட்டிக்கணுங்க. கரெக்டாக நீங்கள் சென்ட்ரு பார்த்து நீங்கள் ஒட்டிக்கோங்க. கொஞ்சம் கோணையை ஒட்டிட்டா நீங்கள் சைடை சாஞ்சிக்கும். அதனால் நீங்கள் கரெக்டாக அந்த சென்ட்ரு பார்த்து நீங்கள் ஒட்டி வச்சுக்கோங்க. ஒட்டி விட்ட பின்னாடி கை வச்சு லைட்டாக நீங்கள் அழுத்தி விடுங்க, நல்லா டைட்டாக பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் அடியில் இருக்கிற ஸ்டிக்கரை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இதை நம்ம எங்கே ஒட்ட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சிங்கு கிட்ட தாங்க. சிங்கு கிட்ட நம்ம ஒட்டி வச்சுக்கலாம் வாங்க. ஃபஸ்ட் நீங்கள் சிங்கு கிட்ட ஒட்டுறதுக்கு முன்னாடி ஈரப்பதம் எதுவுமே இல்லாமல் இருக்கணுங்க. அப்போ தாங்க நல்லா டைட்டாக ஒட்டிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். சிங்கு கிட்ட நல்லா டைட்டாக ஒட்டிக்கிட்டுங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணுவோம் இல்லையா, பாத்திரம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த சோப்பு நார் எல்லாமே இதுக்குள்ளே வச்சுக்கலாங்க. அந்த சோப்பு நார் அந்த தண்ணியெலாம் கீழே இறங்கிக்குங்க. ரொம்ப நீட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேஸ்ட்டாக போகிற பிளாஸ்டிக் பாக்ஸில் இந்த மாதிரி ஒன்று நீங்கள் ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்காக நீங்கள் போய் ஆன்லைனில் 50 100ன்னு சொல்லிட்டு காசு செலவு பண்ண வேண்டிய அவசியமே இருக்காதுங்க. கண்டிப்பாக அந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். 4வது டிப்பு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இதில் நம்ம சில டிப்ஸும் நம்ம சொல்லியிருக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா பாறை மீன் எடுத்து வச்சுருக்கேங்க. பாறை மீனை எப்பவும் போல் லெமன், மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் ராகி மாவு, சால்ட்டெல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மீன் மாவு ரெடி பண்ணணும் இல்லையா, அதுக்காக நீங்கள் ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க. நான் பெரிய பிளேட் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்குள்ளே நான் பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஒரு 2-3 சின்ன வெங்காயம் தான் நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கோங்க. கரெக்டாக நீங்கள் அந்த இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் 3த்தையும் அரைச்சிட்டு ஒரு 2 டீஸ்பூன் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் நீங்கள் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் தாங்க, வெறும் மிளகாய்த்தூள் இல்லை. குழம்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போல் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சக்தி 50 கிராம் மீன் வறுவல் பேக்கெட்டுங்க. அதில் நான் பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு சேர்த்துட்டேன். ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சால்ட்டு சேர்த்துருக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கார்ன் மாவு சேர்த்துக்கணுங்க. கார்ன் மாவுனா நம்ம சோள மாவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதாங்க. ஒரு 5 டீஸ்பூன் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஒரு பாதி லெமன் கட் பண்ணிட்டு விதை ஃபுல்லாக நீக்கிட்டு அதுவுமே நீங்கள் புளிஞ்சு விட்டுக்கலாங்க. புளிஞ்சு விட்ட பின்ன நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் வேணால் இது கூட முட்டை நீங்கள் சேர்க்கறதுனால சேர்க்கலாங்க. ஆனால் நான் முட்டை சேர்க்க போகிறது கிடையாது. முட்டை சேர்க்காமல் அதுக்கு பதிலாக நீங்கள் எண்ணெய் நீங்கள் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 டீஸ்பூன் போல் எண்ணெய் நீங்கள் ஊற்றிட்டு கை வச்சு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சக்தி மீன் வறுவல் பேக்கெட்டில் ஆல்ரெடி உப்பு இருக்குங்க, அதனால கொஞ்சம் கம்மியாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதிகமாக நீங்கள் சேர்த்துக்காதீங்க. இப்போ நம்ம கை வச்சு லைட்டாக பிசைஞ்சிக்கலாங்க. பிசையும் போது ரொம்ப கெட்டியாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. கொஞ்சம் கெட்டியான பாத்துக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இது கூட கலரில் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாதுங்க.
ஏன்னா நம்ம சக்தி மீன் வறுவல் சேர்த்துக்கிறதுனால கலர் எதுவும் தேவையே கிடையாது. இதுவே நல்லா கலர் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி எவ்வளோ மீன் எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ அளவுக்கு மீன் எடுத்துருக்குங்க. 1 கிலோ மீனுக்கு இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்ட பின்னாடி ஒவ்வொரு மீனாக எடுத்து நீங்கள் இந்த மாவை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாங்க. பாருங்கள், அந்த மீனோட உள்ள வெளியே எல்லா பக்கம் நீங்கள் நல்லா இந்த மசாலாவை பூசி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மீன் மேலே மசாலா ஃபுல்லாக நம்ம தடவிட்ட பின்னாடி இதே போல் உங்கள் வீட்டில் எத்தனை மீன் இருந்தாலும் சரிங்க, அத்தனை மீன் மேலுமே இதே போல் நீங்கள் மசாலா தடவிட்டு அதே பிளேட்டில் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் வேற ஒரு பிளேட்டில் கூட வச்சுக்கலாங்க. நான் பார்த்தீங்கன்னா அதே பிளேட்டில் வச்சுருக்கேன். இந்த மீன் பார்த்தா கரெக்டாக 1.5 கிலோ அளவுக்கு இந்த மீன் மசாலா எல்லாமே கரெக்டாக நம்ம சரியாக போயிடுங்க. இப்போ நம்ம எல்லா மீனுக்குமே இந்த மசாலா பூசி விட்டாச்சு. கொஞ்சம் கூட மசாலா எதுவுமே மீதியாகலைங்க, எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ நீங்கள் இது ஒரு பிளேட்டுக்குள்ளே தனித்தனியாக வச்சு ஆற வச்சுக்கணுங்க. உங்கள் வீட்டு பக்கம் நல்லா வெயில் இருந்துச்சுன்னா வெயில் நீங்கள் காய வச்சுக்கோங்க. அப்படி ஒருவேளை வெயில் இல்லைன்னா உங்கள் வீட்டில் 2 பிளேட் வச்சுட்டு நல்லா தனித்தனியாக பரப்பி விட்டுக்கோங்க மீன் ஃபுல்லாக. அதுக்கப்புறம் ஃபேன் காதில் கொஞ்ச நேரம் ஆற விட்ட பின்னாடி நீங்கள் பொரித்து சாப்பிட்லாங்க மீனை. நான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட மீனை ஊற வச்சுட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம பொரிக்க போயிடலாங்க. இப்போ நம்ம எப்பவும் போல் ஒரு தோசை தவா எடுத்து வச்சுக்கோங்க. தோசை தவா நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் பொரிக்கணும். தோசை தவாவில் நீங்கள் மீன் பொரிக்கிறது இருந்தால் தோசைக்கல் நல்லா காஞ்சிருக்கணுங்க. ஒரு வேளை நீங்கள் காயறதுக்கு முன்னாடி மீனை வச்சிட்டிங்கன்னா அந்த மீன் மேலே மசாலா இருக்கு இல்லையா, அந்த மசாலா ஃபுல்லாகவே தோசைக்கல்லில் ஒட்டிக்குங்க. அதனால இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அது மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி விட்ட பின்னாடி உங்களுக்கு எத்தனை மீன் தேவையோ அத்தனை மீன் நீங்கள் தோசைக்கல் மேலே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் மொத்தமாக இந்த கடாயில் ஒரு 5 மீன் பாக்கு வச்சுருக்குங்க. நீங்கள் எத்தனை மீனாலும் வச்சுக்கலாங்க. 5 மீன் வச்சதுக்கப்புறம் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை கருவேப்பிலை தாங்க. பச்சை கருவேப்பிலையை இது மேலால் நீங்கள் தூவிட்டுக்கோங்க. இது எதுக்காக நம்ம தூவுறோம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இது டேஸ்ட்டுக்காகவும் வாசனைக்காகவும் தூவாங்க இல்லையா, அது மட்டும் இல்லைங்க. இந்த பச்சை கருவேப்பிலை நம்ம சேர்க்கறதுனால அதிக அளவில் மீன் காட்டு வராமல் இது பார்த்துக்குங்க. அதனால தாங்க பச்சை கருவேப்பிலை நம்ம சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் இது மீன் மேலே நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிப்பிட்ட பின்னாடி இந்த மீனை நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க. கரெக்டாக நீங்கள் மீனை எந்த அளவுக்கு வேக வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கிட்ட மீனை வேக வைக்கணுங்க. திருப்பி போட்டு அதுக்கு ஃபஸ்ட் நீங்கள் கேஸ் ஸ்டவ் சிம்லேயே வச்சு வேக வைக்கணுங்க. மீன் நல்லா வெந்தும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மசாலா உந்தும் வராமல் அப்படியே நல்லா இருக்குங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டு விட்ட பின்னாடி ஒரு தோசை கை வச்சு லைட்டாக அந்த மீன் மேலே நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா மசாலா உள்ளுக்குள்ளே எங்கேயாவது வேகாமல் இருந்தால் நல்லா வெந்து கிடைக்குங்க. இப்போ நமக்கு மீனும் வெந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த மீனை நம்ம ஒரு பிளேட்டுக்குள்ளே மாற்றி வச்சுக்கலாங்க. இப்போ நமக்கு ரொம்ப சூப்பரான டேஸ்டான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் கடைக்கு பக்கமே போக மாட்டீங்க, கண்டிப்பாக சொல்கிறேங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் ஃபிஷ் ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்.